கொண்டாடுவோம். கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். பாவ உலகில் பிறந்திட்டாரை கொண்டாடுவோம். பாவி நம்மை மீட்க வந்தால் கொண்டாடுவோம். பாவ உலகில் பிறந்திட்டாரை கொண்டாடுவோம். பாவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி மகிழுங்கள். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். பெத்தலகே முன்னணையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்தலகே முன்னணையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். 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 ரட்சிப்பை அருளினார் கொண்டாடுவோம். நித்திய வாழ் அருளினார் கொண்டாடுவோம். ரட்சிப்பை அருளினார் கொண்டாடுவோம். நித்திய வாழ்வு அருளினார் கொண்டாடுவோம். சமாதானம் அருளினார் கொண்டாடுவோம். சமாதானம் அருளினார் கொண்டாடுவோம். முடிவில்லா வாழ்வு தந்தார் கொண்டாடுவோம். முடிவில்லா வாழ்வு தந்தார் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். அகில உலகம் படைத்தவரை கொண்டாடுவோம். அகில உலக ரட்சகரை கொண்டாடுவோம். அகில உலகம் படைத்தவரை கொண்டாடுவோம். அகில உலக ரட்சகனை கொண்டாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரை கொண்டாடுவோம். ஆனந்தமாய் பாட்டு பாடி கொண்டாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரை கொண்டாடுவோம். ஆனந்தமாய் பாட்டு பாடி கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். பெத்தலகே முன்னணையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்தலகே முன்னணையில் கொண்டாட்டமே, ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். 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 பாவ உலகில் பிறந்திட்டாரை கொண்டாடுவோம். பாவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். பாவ உலகில் பிறந்திட்டாரை கொண்டாடுவோம். பாவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். பெத்தலகே முன்னணையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்தலகே முன்னணையில் கொண்டாட்டமே, ஊரெங்கும் தோரணங்கள்
பிறந்த நாளை கொண்டாடுவோம். சத்திரத்தை நாடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் நித்தினம் ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் நித்தினம் ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி எல்லையிலா ஞானபரன் வெள்ளமலையோரம் எல்லையிலா ஞானபரன் வெள்ளமலையோரம் புல்லனையிலே பிறந்தார் இல்லமெங்கும் நீரம் புல்லனையிலே பிறந்தார் இல்லமெங்கும் நீரம் தொல்லை மிகு அவ்விருட்டு நேரம் நேரம் பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் நித்தினம் ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி வான்புவிவாள் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ வான்புவிவாள் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ வானவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் போடோ வானவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் போடோ ஆன பழங்கண்ண என்னை பாடோ பாடோ பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் நித்தினம் ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி அந்தரத்தில் பாடுகின்றார் தூத சேனை கோடி அந்தரத்தில் பாடுகின்றார் தூத சேனை கோடி மந்தையாயர் ஓடுகின்றார் பாடல் கேட்க தேடி மந்தையாயர் ஓடுகின்றார் பாடல் கேட்க தேடி இந்திரவில் என்னை இந்த மோடி மோடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் நித்தினம் ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி ஆமென் ஹல்லேலூயா.
போக்கிட இரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. போக்கிட இரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே.
ನಿಮ್ಮಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಎಂದು ಬದಲಾಗಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. ಓ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಎಂದು ಬದಲಾಗಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. ನಿಮ್ಮಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ. ನಿಮ್ಮಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ. ಅಗ್ನಿಯ ದೇವರು, ಅಗ್ನಿಯ ದೇವರು, ನನ್ನ ಒಳಗೆ ಇರುವ ಅಗ್ನಿಯ ದೇವರು. ಅಗ್ನಿಯ ದೇವರು, ಅಗ್ನಿಯ ದೇವರು, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. ನನ್ನ ಒಂದು ಈ ಆರಾಧನೆ ಸೆರೆಮನೆಯ ಬಿಡುಗಡೆ. ನನ್ನ ಒಂದು ಈ ಆರಾಧನೆ ಸೆರೆಮನೆಯ ಬಿಡುಗಡೆ. ಅಸ್ಥಿವಾರಗಳು ಅದಿರಿದು ನಿನ್ನ ಮರಿ, ನಿನ್ನ ನೋಡುವಾಗ ನಾನು ಜಯಶಾಲಿ. ನಿಮ್ಮ ಆತ್ಮ ನನ್ನ ಒಳಗೆ, ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಸುತ್ತ ನನಗೆ. ನಿಮ್ಮ ಆತ್ಮ ನನ್ನ ಒಳಗೆ, ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಸುತ್ತ ನನಗೆ. ಅಗ್ನಿಯ ದೇವರು, ಅಗ್ನಿಯ ದೇವರು, ನನ್ನ ಒಳಗೆ ಇರುವ ಅಗ್ನಿಯ ದೇವರು. ಅಗ್ನಿಯ ದೇವರು, ಅಗ್ನಿಯ ದೇವರು, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. எத்தினி வாட்டி நான் கீழே விழுந்துட்டேன், அத்தினி வாட்டி என்ன மேல தூக்கிட்டார். கூட பிறந்தவெல்லாம் என்ன குயில போட்டுட்டா, ஐயோ கூட பிறந்தவெல்லாம் என்ன குயில போட்டுட்டா. அந்த குயில இருந்து இப்போ என்ன ராஜாவாக்கிட்டார், அந்த குயில இருந்து இப்போ என்ன ராஜாவாக்கிட்டார். என்னண்ணா வழக்கம் போல் இந்த வாட்டியும் டான்ஸ் தானா? ஆமாம் டான்ஸ் தான். அப்போ இருங்கடா, ஒரு நல்ல தமிழ் சாங்காக பார்த்து போடுறேன். என்னது தமிழ் சாங்கா? நம்ம சர்ச் இப்போ எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா? இப்போ மல்டி லாங்குவேஜில் நம்ம போயினுக்கிறோம். டேய் இப்போ என்னதான் சொல்ல வர? நம்ம இப்போ பேன் இந்தியா பாட்டு ஆடுறோம். இப்போ இந்த வருஷம் யூத்தில் பேன் இண்டியா பெர்ஃபார்மன்ஸ் தான். டேய் முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம கேரளா பக்கம் போயிட்டு வந்துடலாம். நமக்கு மலையாளத்திலிருந்து தொடங்கா. ആരാധന എന്റെ ആയുധം, ആരാധന എന്റെ ജീവിതം. ആരാധന എന്റെ ആയുധം, ആരാധന എന്റെ ജീവിതം. ആരാധിച്ചിടും ഞങ്ങൾ, ആരാധിച്ചിടും, ആരാധിച്ചു മറികടന്നിടും. ആരാധിച്ചിടും ഞങ്ങൾ, ആരാധിച്ചിടും, ആരാധിച്ചു മറികടന്നിടും. ആരാധിച്ചിടും ഞങ്ങൾ, ആരാധിച്ചിടും, കാനാനിൽ കാല് വെച്ച് സ്വന്തമാക്കിടും. ആരാധിച്ചിടും സഭയായി, ആരാധിച്ചിടും, ദൂരമേ കണ്ടതെല്ലാം കയ്യിലെടുക്കും. മനസ്സിലായോ? அண்ணா அடுத்து என்னதுண்ணா? அடுத்து நம்ம ஆந்திரா பக்கம் போய்க்கலாம். ததுப்பரிது தெலுங்கு. ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ನಾನು
ನೋಡಲಿಲ್ಲ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಎಂದು ಬದಲಾಗಿಲ್ಲ ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಓ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಎಂದು ಬದಲಾಗಿಲ್ಲ ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ನಿಮ್ಮಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ ಇದುವರೆಗೂ ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ ನಿಮ್ಮಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ ಇದುವರೆಗೂ ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ ಅಗ್ನಿಯ ದೇವರು ನನ್ನ ಒಳಗೆ ಇರುವ ಅಗ್ನಿಯ ದೇವರು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು ನನ್ನ ಒಂದು ಈ ಆರಾಧನೆ ಸೆರೆಮನೆಯ ಬಿಡುಗಡೆ ನನ್ನ ಒಂದು ಈ ಆರಾಧನೆ ಸೆರೆಮನೆಯ ಬಿಡುಗಡೆ ಅಸ್ಥಿವಾರಗಳು ಅದಿರಿದು ನಿನ್ನ ಮರಿ ನಿನ್ನ ನೋಡುವಾಗ ನಾನು ಜಯಶಾಲಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ನನ್ನ ಒಳಗೆ ನೀನು ಎಲ್ಲ ಸುತ್ತ ನನಗೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ನನ್ನ ಒಳಗೆ ನೀನು ಎಲ್ಲ ಸುತ್ತ ನನಗೆ ಅಗ್ನಿಯ ದೇವರು ನನ್ನ ಒಳಗೆ ಇರುವ ಅಗ್ನಿಯ ದೇವರು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು எத்தினி வாட்டி நான் கீழே உயிரிட்டேன் அத்தினி வாட்டி என்ன மெல்ல தூக்கிட்டார் கூட பொறுத்தவெல்லாம் என்ன பிள்ள போட்டுட்டா ஐயோ கூட பொறுத்தவெல்லாம் என்ன பிள்ள போட்டுட்டா அந்த பிள்ளை இருந்து இப்போ என்ன ராஜாவாக்கிட்டார் அந்த பிள்ளை இருந்து இப்போ என்ன ராஜாவாக்கிட்டார் உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா தன்னாரே 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 நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா வெள்ளை போலமும் தூபவர்க்கமும்
வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. சாத்தானை ஜெயிக்கும் ஹீரோ, என்றும் ஜெபிப்பதில் ஜப வீரன். சாத்தானை ஜெயிக்கும் ஹீரோ, என்றும் ஜெபிப்பதில் ஜப வீரன். வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. ஜபத்தினால் உறவு இயேசுவுடன், அன்பு பாசமும் பெருகுது. ஜபத்தினால் உறவு இயேசுவுடன், அன்பும் பாசமும் பெருகுதே. ஜபத்தினால் எல்லாம் கிடைச்சிடும், இல்லை என்பதே இல்லையே. ஜபத்தினால் எல்லாம் கிடைச்சிடும், இல்லை என்பதே இல்லையே. வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. சாத்தானை ஜெயிக்கும் ஹீரோ, என்றும் ஜெபிப்பது ஜப வீரன். சாத்தானை ஜெயிக்கும் ஹீரோ, என்றும் ஜெபிப்பது ஜப வீரன். வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. ஜபத்தினால் தாவீது ஜெயம் கண்டான், சத்துரு கூட்டத்தை முறியடித்தான். ஜபத்தினால் தாவீது ஜெயம் கண்டான், சத்துரு கூட்டத்தை முறியடித்தான். ஜபத்தினால் கொடிய சிங்கங்கள் தானியேல் முன்னே விழுந்ததே. ஜபத்தினால் கொடிய சிங்கங்கள் தானியேல் முன்னே விழுந்ததே. வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. வீராதி வீரன் நானடா, எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா. இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமான், நம்முடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் நம்முடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரபடி கொட்டிடவே கோமகனாம் புத்திரே. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பாலானி பாலானி. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சில வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யூதாயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. சிறியதுதான், ஆனாலும் ஆண்டவர் அங்கே பிறக்கிறபடினாலே நீ உலகத்திலே ரொம்ப புண்ணியம் செய்த ஒரு பூமி என்று அந்த ஊரை குறித்து வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஊர் கூட சின்ன ஊராக இருந்தாலும் இங்கே இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் இப்பேற்பட்ட ஒரு பெருங்கூட்டத்தை நாம் காண்கிறோம், இன்னும் காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு
நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆமென், அல்லேலூயா. முதல் வசனத்திலே பார்க்கிறோம், ஏரோது ராஜாவின் நாட்களிலேயே யூதாவிலே பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். இந்த சாஸ்திரிகள் வந்து ஒரு நட்சத்திரத்தை தேடிக்கொண்டு வந்தார்கள். இந்த சாஸ்திரிகளை ஒரு நட்சத்திரம் வழி நடத்துறது. அந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய தேவன் விடிவெள்ளி நட்சத்திரமாக இந்த பூமியிலே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஒரு விடிவு காலம் வேண்டுமென்றால், ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் இயேசு வந்தாதான் அது நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எவ்வளோ காரியங்களை செய்யலாம், எத்தனையோ பாடுபடலாம், எத்தனையோ பிரயாசப்படலாம். ஆனால் இயேசு என்ற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், அவர் நம்பிக்கை நட்சத்திரமாக உங்களுக்கு விளங்குவார். நீங்கள் எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எதை செய்தாலும், ஆண்டவரே என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, எனக்கு வழிகாட்டுங்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஆண்டவருடையதான நாம மகிமை பெறுவதாக. கர்த்தருடையதான சாஸ்திரிகள் எருசலேமிலே ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே ஒரு குழந்தையை பார்ப்பதற்காக, இயேசு குழந்தையை பார்ப்பதற்காக, அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். போகிறதான வழியிலே அவர்கள் நினைத்தார்கள் ராஜா வீட்டில தான் ஆண்டவர் பிறப்பார் என்று. அல்லேலூயா. எங்க பிறப்பார் நினைச்சாங்க? ராஜா வீட்டில். ஆனா ஆண்டவர் ராஜாதி ராஜாது தான், கர்த்தாதி கர்த்தர் தான். ஆனால் அவர் அந்த ராஜா வீட்டிலே அவர் பிறக்காமல் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி வீட்டிலே ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா. எதற்காக? எல்லா மனிதர்களுக்கும் சமமாக ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக. சின்னவங்க, பெரியவங்க, நல்லவங்க, கெட்டவங்க எதையுமே ஆண்டவர் சிந்திக்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம, எதையுமே பார்க்காம, மனுஷன்னா எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. அது ராஜாவா இருந்தாலும் சரி, வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, மனுஷன்னா எல்லாம் ஒண்ணுதான். ஆகையால் அவர் வந்து சாதாரண பரிசுத்தமான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே ஆண்டவர் பிறந்தார். ஆனால் ஏரோது கிட்ட போய் அந்த சாஸ்திரிகள் கேட்டார்கள், உங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்குதா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, குழந்தை பிறக்கல, பக்கமா யாருக்கும் கல்யாணமும் படல, யாரும் கன்சீவாகவும் இல்லை, எங்க வீட்டுல அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா பைபிள்ல எழுதியிருக்குதே உங்க ஊர்ல பிறப்பாருன்னு, இந்த இடத்துல இந்த வட்டாரத்துல பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று அவர்கள் சொன்னார்கள். இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதே நேரத்திலே அவர் சதி யோசனை பண்ணினாராம். யாராவது நமக்கு விரோதமாக எந்த குழந்தையாவது பிறந்தால் அதை எப்படியாவது என்ன செய்யணும், கொல்லணும் அப்படிங்கிறதான ஒரு சதி யோசனை அந்த ஏரோது என்ற ஒரு ராஜா செய்து கொண்டிருந்தான். அதனால் அவன் அந்த சாஸ்திரிகளை பார்த்து சொல்கிறார்கள், ரகசியமாய் அழைத்து, கும்பல்ல பேசினா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்திலே விசாரித்து விட்டு, நீங்கள் போய் பிள்ளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ஆனால் மனசுல என்ன நினைத்தான்? சரியாக அந்த குழந்தையை கண்டுபிடித்து, அந்த குடும்பத்தை கண்டுபிடித்து கூண்டோட அழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் நினைத்தது ஒரு நாள் பலிக்கவில்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் சோதனையும் ஏற்பட்டது. என்ன சோதனை அப்படின்னா, 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் மகனையும் பிடித்து இயேசுவுக்கு பதிலாக, அதாவது இயேசுவை கொல்ல வேண்டும் என்று அவன் முயற்சி எடுக்கிறான். இயேசு வந்து ஆண்டவர் வந்து யோசேப்பு கனவுல பேசி, உலக பிரகாரமான அப்பா, மாம்ச பிரகாரமான அப்பா யோசேப்பு, அவருடைய நாட்களிலே அந்த நேரத்தில் பேசி, நீ இங்கிருந்து எகிப்துக்கு போ, பிள்ளையை கூட்டிக் கொண்டு போ, கொஞ்ச நாள் அங்க குடியிரு, மீண்டும் திரும்பி வா, இந்த பிள்ளையை விடியறதுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த குழந்தையை கொண்டு விடுவார்கள், எழுந்து நீ வேறொரு இடத்துக்கு, வேறொரு எல்லைக்கு போய்விடு என்று சொல்லி தேவதூதன் சொன்னார். அல்லேலூயா. விடிஞ்ச உடனே கட்டளை வருகிறது. சாஸ்திரிகள் ஆண்டவரை கும்பிட்டுட்டு வேறு வழியாய் போய்விட்டார்கள். தேவதூதன் வந்து சாஸ்திரிகளுக்கு சொன்னாராம், வேறு வழியாய் போங்கள், ராஜா கிட்ட போய் என்ன செய்யாதீங்க, இந்த குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லாதீங்க, அவன் கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொன்னானே. அவங்களும் அப்படியா சாமி, நான் அங்க நினைச்சேன்னா போக மாட்டேன், ஆண்டவரையே கொல்ல பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே
திரும்பி வேறு வழியாக போய்விட்டார்கள். ஆனால் அந்த மகன், அந்த ஏரோது மிகவும் கோபப்பட்டு அந்த இடத்துல இருந்த எல்லா சிறு குழந்தைகளையும் மரிக்க செய்து விட்டான். ஆனாலும் கூட ஆண்டவர் நல்லவர். அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் மீண்டும் குழந்தையும் தந்து அவர்களை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டால் உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வரும். பைபிள் படித்தால் உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வரும். தேவனுடைய பாடல்களை பாடினால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வரும். நீங்கள் கர்த்தருடைய ஆராதனையிலே கலந்து கொண்டால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வரும். அநேகர் நினைக்கிறது போல இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு தெய்வீக மார்க்கம், நல்ல மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை எதிர்காலம், நிகழ்காலம், குடும்ப வாழ்க்கை, எல்லா 3 பரிமாணங்களுக்கும், தற்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, ஏற்கனவே நாம ஆண்டவர் அறியாதிருந்த வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர்கள் 11வது வசனம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து ஆண்டவருக்கு கொடுத்தார்களாம். அல்லேலூயா. பொக்கிஷம் என்று சொன்னாலே விலை உயர்ந்த பொருட்கள், அதுக்கு தான் பேரு பொக்கிஷங்கள். அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆண்டவர் சொன்னார் மத்தேயுல, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருதயம் இருக்குமா. பீரோக்குள்ள ஏதாவது வச்சுட்டு இருந்துட்டீங்கன்னா அதே நினச்சிட்டு இருப்பீங்களா. பேங்க்ல ஏதாவது போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதே நினச்சிட்டு இருப்பீங்களா. ஐயோ அந்த சீட்டை எங்கே வச்சுமே தெரியல, ஏடிஎம் கார்டு எங்கே வச்சுமே தெரியல, அதே நினச்சிட்டு இருப்போமா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ, ஆண்டவருக்காக சில பல வேலைகளை செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவரே நினைச்சிட்டு இருப்பீங்களா. நான் காணிக்கு போட்டிருக்கிறேன், எப்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவர் எப்படி என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கணும். தேவன் உங்களை நேசிக்கிறார். இந்த நோன்பு நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அந்த பிள்ளைகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பாருங்க, ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெரிய ஆள், அவங்க போய் அந்த குழந்தை காலில் உழுவுறாங்க. ஏன் உழுவுறாங்க? அது ஒரு தெய்வீக குழந்தையா இருக்கிறபடினால். அல்லேலூயா. எல்லா குழந்தையும் கடவுளாக முடியாது, இயேசு மட்டும்தான் கடவுள். அல்லேலூயா. பிள்ளையும் அது தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, எப்படி விழுந்தாங்களா? கீழே படுத்து சாமி கும்பிடுறாங்க, ஆண்டவரை கும்பிடுறாங்க. தங்கள் பொக்கிஷங்களை திறந்து 3 காரியங்களை கொடுக்கிறார்கள். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் கொடுத்தார்களாம். அல்லேலூயா. ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு வேலைக்கே போகாம அந்த 3 பேர், ஒரு குழந்தையும் அப்பா அம்மாவும் சாப்பிடுவதற்கு 5 வருடத்துக்கு தேவையான காணிக்கையை அந்த பிள்ளைகள் பொன்னாக பொருளாக காணிக்கையாய் கொடுத்தார்களாம், பொன்னை கொடுத்தார்களாம். அடுத்தபடியாக என்ன பண்ண, வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள். அவங்களுக்கு தேவையான ஒரு, அந்த நாட்டில் இருக்க ஒரு ஆசீர்வாதம், வெள்ளை போலத்தை தருகிறார்கள், தூப வர்க்கத்தை தருகிறார்கள். ஆண்டவருடையதான பிள்ளைகள். ஆண்டவர் என்று சொன்னாலே அந்த காலத்தில் என்ன சொன்னா, ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது, பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியை டெய்லி காலையிலும் சாயங்காலம் அதுக்கு தூபம் காட்ட வேண்டும். அதுக்கோசரம் தூபவர்க்கம் எப்பயுமே சாமினாவே தூபவர்க்கம் போடுவார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் இது ஏசப்பா ஒரு குழந்தையாக பிறந்த போதும் அதற்கு தூபவர்க்கம் காட்டும்படியாக அதற்கு தேவையான ஒரு உதவியை அந்த பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் நீங்கள் பொது சேவைக்காக உங்களுடைய பொக்கிஷங்களை திறக்கிறீர்களோ, உங்களை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இதோ பயப்படாதிருங்கள், படிங்க, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார்.
தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருப்பீர் காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றால் ஒரு சின்ன அடையாளத்தை சொல்றாங்க. ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஒரு குழந்தை இருக்கும், வாசப்படியிலேயே போட்டிருப்பாங்க. போய் பார், அதுதான் குழந்தை, அதுதான் ஜீசஸ், அதுதான் ஆண்டவர், அதுதான் நம்பிக்கை நட்சத்திரம். அதை வணங்குங்கள், அதுக்காக வாழ்த்துங்கள் என்று சொல்லி தேவ தூதர்கள் வாழ்த்துகிறார்கள். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பதே. ஆமென், அல்லேலூயா. ஏசப்பா பிறந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நேற்று தினத்திலே கால வேளையில ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு இந்த விளக்கமாக போதித்தேன். ஆண்டவர் எப்படி சமாதானம் தந்தார் என்று. பூமியிலே சமாதானம் இல்லாமல் இருந்தது. ஏசப்பா வருவதற்கு முன்பாக மனுஷனுக்கு பிதாவாகிய தேவனுக்கும் இடையே பெரிய பிளவு இருந்தது. ஆனால் கல்வாரி சிலுவினால் அது இணைந்தது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை வந்தது, பூமியிலே சமாதானம் வந்தது, மனுஷர் மேல் பிரியம் வந்தது. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஆமென், ஸ்தோத்திரம், அவரை நம்பும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் நிரம்பி காணப்படும். வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் சந்தோஷத்தை நான் தருவேன் என்று. ஒருவேளை நீங்கள் குடும்ப கஷ்டத்தினாலோ, மன கஷ்டத்தினாலோ, பண கஷ்டத்தினாலோ நீங்கள் ரொம்ப துக்கமாய் வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவரை நம்ப ஆசீர்வாதம் பெருகுமே தவிர குறையவே குறையாது. அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன், அனுபவ ரீதியாக காரியங்களை சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்த நாட்களிலே 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வழி நடத்தின கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் இன்னும் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறாங்க. சிலர் பக்கத்தில் இருக்கிறாங்க, சிலர் வெகு தூரத்தில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட இந்த கிறிஸ்மஸ் காரியங்களை குறித்து சபையில் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிற காரியங்கள்லாம் ஒருவருக்கொருவர் அவங்களுடைய காரியத்தையும் நம்முடைய காரியத்தையும் கேட்கிறார்கள், தேவனை துதிக்கிறார்கள். ஆண்டவர் பாருங்க, நாளுக்கு நாள் நல்ல அவரை நம்புகிற எல்லாருக்கும் நன்மை செய்து உயர்வான உயர்வை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாட்டு பாடுறது போல உயரே உயரே மேலே, உயரே உயரே நான் என்ன செய்வேன், பறப்பேன், உயரே உயரே பறப்பேன். இருக்க நீங்க கீழே போவது அல்ல, உங்களை ஆண்டவர் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைக்கும் முன்னேற்றமான ஒரு நிலைமைக்கு, நல்ல பணம், நல்ல பொருள், நல்ல வீடு, நல்ல வாகனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பேர பிள்ளைகள், நீங்கள் பெரியவராக இருந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எடுத்திருந்து அவங்களுக்கு சில பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தால் உங்கள் ஜெபத்தை எல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், மிக உற்சாகமாக சந்தோஷமாக காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் உண்டு. நமக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, சின்ன பிள்ளைங்க பாட்டே நிறைய இருக்கு. அதனால என்னுடைய பிரசங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் தேவனை மையப்படுத்துங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். தூய பிதாவே, ஸ்தோத்திரம், எங்களை ஆண்டவர் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீர் ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்ததனால் உண்டான ஒரு சந்தோஷமும் சமாதானமும் எங்களுக்கு வரணும் ராஜா. உங்க நாமம் அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு உங்களுடைய வல்லமையை தந்து, உங்களுடைய சமாதானத்தை தந்து, உங்களுடைய சந்தோஷத்தை தந்து, உங்களுடைய உற்சாகத்தை தந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிற ராஜா. நாங்கள்லாம் உம்மை நம்பவும், நாங்கள்லாம் உம்மை தேடவும், அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே நீர் கிருபை தருவீராக, வெற்றி மேல் வெற்றி தருவீராக, ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதம் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றி, ஸ்தோத்திரம். அப்படியே செய்யும், காத்துக்கொள்ளும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.